بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தினசரி வகுப்பில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் ஹதீஸ்களை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். சென்ற வாரம் ஹதீஸ்கலையுடைய விதிக்குள்ளே நம்ம நுழைந்துட்டோம். இந்த ஹதீஸ்கலை விதிகள் எல்லாமே லாஜிக் அடிப்படையில் அமைக்கப்பட்டு இருக்கிறது, உடைக்க முடியாது. அறிவுபூர்வமான தக்க காரணங்களை கொண்டு தான் நிறுவப்பட்டிருக்கிறது. இது சாட்சிய சட்டத்திற்குரிய எல்லா விதிகளுமே ஹதீஸ் கலையில் அடங்கி இருக்கிறது என்பதுன்னு ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம். இப்போ இன்றைய தினம் இந்த மாதிரி ஒரு ஆளை வச்சு ஆய்வு செஞ்சு செய்தியை சரியாக தவறான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்குதா? நேரடி லாஜிக்கில் இருக்கலாம், அது அனுமதி இல்லாட்டாலும் நம்ம அதை செய்யலாம், அல்லது அந்த லாஜிக்கு மார்க்கத்தில் உள்ளது தான். அப்படி இருக்குதா என்று கேட்டால் நிறைய இருக்கிறது. ஒரு உதாரணமாக சொல்வதாக இருந்தால் 49வது சூறாவில் 6வது வசனத்தை பாருங்கள். யா ஐயுகல்லதீன் ஆமனும், நம்பிக்கை கொண்ட மக்களே, இன் ஜாக்கும் ஃபாசிக்குன். ஒரு ஃபாசிக் என்றால் கெட்டவன், அதாவது சாலிகானவன் என்பதற்கு எதிர்ப்பதான் ஃபாசிக்கு. சாலிகானவன்கிறவன் யாரே? நல்லவன். ஃபாசிக்குன்னா கெட்டவன். உங்களிடத்தில் கெட்டவன் ஒரு செய்தியை நபையின் ஒரு செய்தியை கொண்டு வந்தான். ஜாண்டா வந்தான், ஜாவுக்கு பிறகு பே வந்துச்சுன்னா கொண்டு வந்தான்னு அர்த்தமாயிரும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இன் ஜாக்கும், உங்களிடத்தில் கொண்டு வந்தால், நபையின் பின்னாடி வருதுல, நபன்னா செய்தி. ஒரு செய்தியை கொண்டு வந்தால், யார் கொண்டு வந்தால்? ஃபாசிக்குன், ஒரு ஃபாசிக்கு கொண்டு வந்தால், ஃபதபையனு, அதை தீர விசாரித்து கொள்ளுங்கள், தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். ஏன் தெளிவுபடுத்தி கொள்ள சொல்கிறான்னு கேட்டால், அன்துசீபு கௌமன் பி ஜஹாலத்தின், அறியாமையினால் ஒரு சமுதாயத்திற்கு நீங்கள் பாதிப்பு ஏற்படுத்திவிடக்கூடும். இப்போ துசிபிஹு அலாமா ஃபால்த்தும் நாதிமீன், நீங்கள் செய்ததற்கு நாதிமின்னா கவலைப்பட்டவர்களாக, கை செய்தப்பட்டவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு இந்த வசனம் சொல்கிறது. இதில் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், என் மீது எனக்கு எதிராக ஒருத்தன் ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வர்றான், அதை தீர விசாரிக்காமல் அப்படி ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால், அப்போ எனக்கு அது பாதிப்பாக போயிடும். பிறகு உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு வைங்க, ஆஹா இவன் சொல்ல கேட்டு இப்படி செஞ்சுட்டு அடிச்சு விட்டோமே, பிறகு நீங்கள் கவலைப்படுவீங்க. அதுதான் அது சாராம்சம். இதில் என்ன வருதுன்னு கேட்டால், யாயுகல்லதீன் ஆமனும், நம்பிக்கை கொண்ட மக்களே, இன்ஜாக்கும் ஃபாசிக்குன், ஒரு கெட்டவன் உங்களிடத்துல பினபைன்னு ஒரு செய்தியை கொண்டு வந்தால் இருக்குது. இந்த கெட்டவன் கொண்டு வந்தால்ங்கிறது எதை காட்டுது? புறச்செயல்களை வைத்து ஒருவனை கெட்டவன் நல்லவன் என்று முடிவு செய்யலாம். அல்லாவிடத்தில் நல்லவனா கெட்டவனான்னு முடிவு செய்ய முடியாது. நாம் கெட்டவன் என்று நினைக்கக்கூடியவன் அல்லாவிடத்தில் நல்லவனாக இருப்பான். நாம் நல்லவன் நினைக்கக்கூடிய பல பேர் அல்லாவிடத்தில் கெட்டவனாக இருப்பார்கள். அந்த தீர்ப்பளிக்கக்கூடாது, அவுளியான தீர்ப்பளிச்சிடக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு ஒருவனை கெட்டவன் நல்லவன் முடிவெடுக்கலாமா இல்லையா? நம்ம பொண்ணு கொடுக்க வேண்டியிருக்கு ஒருத்தனுக்கு, அவனை விசாரிப்போம், நல்லவன் கெட்டவன் முடிவு எடுக்கிறோம்ல. நம்ம தொடர்பான விஷயங்களை முடிவெடுப்பதாக இருந்தால் ஆளை ஆய்வு செய்கிறோம், ஆய்வு செஞ்சு ஃபாசிக்கு என்று முடிவுக்கு வர்றோம். கெட்டவேண்டு முடிவுக்கு எப்படி வகையிலே வரும்? அவனுடைய செயல்களை விசாரித்து பார்க்கும் பொழுது கெட்டவனுக்குரிய காரணங்களை சொல்கிறாங்க. தண்ணி அடிப்பான், நிறைய போய் சொல்லுவாங்க, ஏமாற்றி இருக்கிறான், இப்படி கெட்டவனுக்குண்டு சில வெளிப்படையான அடையாளங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அவன்கிட்ட இருப்பதாக சொல்கிறார்கள். அவன் தான் ஃபாசிக்கு. இப்போ அவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தான்னு சொன்னால் தீர விசாரிங்க. நல்லவன் என்று சொல்லக்கூடியவன் கொண்டு வந்தால் அவன் சொல்கிறத நம்பிடுங்க, மெசேஜ் தானே, செய்தி தானே. கெட்டவன்ற ஒரு செய்தியை கொண்டு வந்தான்னு சொன்னால் நீங்கள் தீர விசாரிக்கணும். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறான்? ஒரு மனிதனை வைத்து நீங்கள் நல்லவன் கெட்டவன் நீங்கள் ஆய்வு செய்கிற கடமை உங்களுக்கு இருக்குது. அல்லாவிடத்தில் நல்லவனா கெட்டவனான்னு ஆய்வு செய்கிற கடமை உங்களுக்கு இல்லை, உரிமையும் இல்லை, அது கூடாத விஷயம். அதே நேரத்தில் நம்ம உலகத்தில் இயங்குவதற்கு ஒருத்தனுக்கு கடன் கேட்குறான், என்கிட்ட கேட்குறான், நான் கொடுக்கணும், கொடுக்குறதா இல்லையா?
அவனை பற்றி 4 பேர் நான் விசாரிப்பேன். விசாரித்து அவன் ஃபாசிக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா கொடுக்க மாட்டேன், சாலிஹுன்னு சொன்னாங்கன்னா நான் கொடுப்பேன். அப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம்? என் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு நான் ஒரு விஷயத்தை நம்புவதா, ஏற்றுக்கொள்வதா, அவனுக்கு உதவி செய்வதா, அவனை தண்டிப்பதா என்ற விஷயத்தை முடிவு செய்வதற்கு சொல்கிறவனையும் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதான அர்த்தம் இதுக்கு. உங்கள்கிட்ட ஒரு ஃபாஸுக்கு கொண்டு வந்தால் தீர விசாரிங்க. ஃபாஸுக்கு இல்லாதவன் ஒரு ஆள் சொல்கிறாரு, அவரை வைத்து கேட்குறான், அவர் போயெல்லாம் சொல்ல மாட்டார், நல்ல மனுஷங்க அவர், உள்ளதை தாங்க சொல்லுவார், பார்த்ததை தாங்க சொல்கிறார் அவர் என்று அவரை பற்றி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு சொன்னால் ஏற்றுக்குறங்க. 2 அடங்கிருச்சுல. ஃபாஸுக்கு கொண்டு வந்தால் தீர விசாரிங்க, நல்லவன் கொண்டு வந்தால் அது விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லவன் சாட்சிய சட்டம் அவ்வளவுதான். நல்லவன் சொன்னால் நல்லவனாக இருக்கிறான்ல, அதான் அதை வச்சு ஏற்றுக்க சொல்கிறோம், நம்பிட்டு போயிட வேண்டியதான். வேறு ஏதாவது அடிப்படைக்கு முரணாக வராவிட்டால் நம்பிட்டு போயிடணும். அப்போ நல்லவனாக கெட்டவனான்னு தெரியாட்டி தெரிகிறதுக்கு வேலை செய்ய, ஆய்வு செய்ய. நல்லவனான்னு தெரியலை, கெட்டவனான்னு தெரியலை. அப்போ நல்லவன் சொன்னால் ஏற்றுக்கிறன்னு, கெட்டவன் சொன்னால் ஏற்றுக்கிறக்கூடாதுன்னு குரான் சொல்லுது. அப்போ நீ அந்த முடிவு எடுக்கணும்ல. இவன் நல்லவனா கெட்டவனான்னு முடிவு எதை வச்சு? அவனை பற்றி கிடைக்கிற தகவலை வச்சு தான் எடுக்க முடியும், வகையில் எடுக்க முடியாது. அவனை பற்றி அவனை பற்றி அறிந்தவர்கள் அவனை பற்றி சொல்லுகிற தகவலை வைத்து இந்த தகவலை வச்சு பார்க்கும் பொழுது இவன் ஃபாசிக்கு, இவன் சொல்ல நம்ம அப்படி ஏற்றுக்கிற முடியாது. இந்த தகவலை வச்சு பார்க்கும் பொழுது இவன் ஃபாசிக்கு இல்லை, நல்லவன், சாலிஹு, அதனால் இதான முடிவுக்கு வர்றோம். அப்போ இந்த சாட்சிய சட்டங்கள் கூட இதிலிருந்து தான் எடுக்கப்படுகிற. சொல்லப்போனால் உலகத்துக்கெல்லாம் சாட்சிய சட்டத்தை உண்டாக்கியிருக்கிறாங்களே, அந்த சாட்சிய சட்டத்தை தான் இது பேசுகிறது. இது ஹதீஸுக்கும் பொருந்தும்ல. ரசூல்லா சொன்னாங்கன்னு ஒரு செய்தியை கொண்டு வர்றான், ஃபாசிக்காக இருக்கிறான். தீர விசாரிங்க. அவன் என்ன வேணாலும் சொல்லுவாங்கிற ஒரு ஆளாக இருந்தான்னா அதை நம்பி நீங்கள் ஒரு அமல் செஞ்சு உங்கள் மர்மையை பாழாக்கிற முடியுமா? ரசூல்லா சொன்னதாக சொன்னால் அமல் செஞ்சுருவோம்ல. அப்போ எல்லாத்துக்கும் இது பொருந்தும். அப்போ இந்த 49:6 வசனம்தான் அறிவிப்பாளர்களையும் நம்ம பார்க்கணும் என்பதற்குரிய முதல் ஆதாரம். ஒரே ஆதாரம், நிறைய ஆதாரம் இருக்கிறது. முதல் ஆதாரம். அப்போ நமக்கு அல்லாஹ் என்ன சொல்லி தர்றான்னு கேட்டால், ஒரு ஃபாசிக்கு உங்களிடத்துல கொண்டு வந்தால் என்று சொல்லும் பொழுது ஒருவனை ஃபாசிக்கு இல்லையா என்று நம்ம சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நம்ம முடிவு செய்யலாம். எதை வச்சு செய்யலாம்? அல்லாட்ட ஃபாசிக்கா அதுக்கு முடிவு செய்ய முடியாது. நம்ம சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு முடிவு செய்யலாம். இதை வச்சு வெளிப்படையான அவனை பற்றிய தகவலை வைத்து. இது ஒரு விஷயமாச்சா. அடுத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒலா தக்ஃபு. இது எங்கே வருதுன்னு கேட்டால், இது 17வது சூறாவில் 36வது வசனத்தில் வருகிறது. இதில் என்ன வருதுன்னா, ஒலா தக்ஃபு, நீ கஃபாண்டா பின்பற்றினான், கஃபா யக்ஃபு தக்ஃபு, நஹியை எதிர்மறையாக விளக்கல் வினையாக இருக்கிறதுனால அது ஒலா தக்ஃபு அப்படின்னு வருது. ஒலா தக்ஃபு, நீ பின்பற்றாதே, மா லைஸ லக்க பிஹி இல்முன், எதை பற்றி உனக்கு இல்மு இல்லையோ, இல்முன்னா ஞானம் இல்லையோ, எதை பற்றி உனக்கு ஞானம் இல்லையோ அதை நீ ஃபாலோ பண்ணாதே. இல்மு இருக்கிறத தான் பின்பற்றணும். இல்முண்டா எது? சந்தேகத்துக்கு இடமில்லாத ஒரு ஞானத்துக்கு பேர் தான் இல்மு. அப்போ இல்மு இருந்தால் தான் பின்பற்றணும். ரசூல்லா சொல்லாங்கன்ட்டு ஒரு ஆள் சொல்கிறாரு, ரசூல்லா சொன்னாங்களா, அது உறுதியானது தான் இல்மு. ரசூல்லா சொன்னார்கள் என்பது உறுதியாவல் என்று சொன்னால் அது சக்கு, அது லன்னு, ஊகம், அதில் வந்துடும். நமக்கு எதை பின்பற்ற சொல்லி எல்லாம் கட்டளை எடுக்கிறான்னு கேட்டால், எதை பற்றி இல்மு இல்லையோ அதை நீ ஃபாலோ பண்ணாதே. இப்போ ரசூல்லா சொன்னாங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, அவர்கிட்ட நிறைய கோளாறு இருக்கிறது. எப்போ கோளாறு விட்டதோ அதை பற்றி நமக்கு இல்மு இல்லைன்னு அர்த்தம். இல்மு இல்லை, சந்தேகம்தான் இருக்கிறது. இல்மு என்றால் சந்தேகத்துக்கு இடமில்லாத ஒரு உறுதியான விளக்கத்துக்கு பேர் தான் இல்மு. அப்போ நமக்கு இல்மு இல்லாத ஒன்றை நீ பின்பற்றாதுன்னு அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போ இல்மு இல்லை, இல்மு இருக்குது என்பது எதை வச்சு முடிவு பண்ணுவோம்? சொல்கிற ஆளை வச்சு தான் முடிவு பண்ணுவோம். ஆள் கரெக்டான சாட்சிய விஷயத்துக்கு, சாட்சியம் சம்மந்தப்பட்ட விஷயத்திற்கு அவன் சரியான ஆளாக இருந்தால் அவன் சொல்கிறது சரி இல்மு. அவன் சரியில்லாத ஆளாக இருந்தான்னு சொன்னால் அவன் சொல்கிறதுல பிரச்சனை இருக்குது, அதில் ஷக்கில் வரும், லன்னில் வந்துடும் அப்படிங்கிறது. இது எதை காட்டுதுன்னு கேட்டால், ஒரு இல்முங்கிறது சாட்சியத்துக்கு ஆட்களை வச்சு வரும்.
வேறு விஷயங்களுக்கு வேறு இல்மு இருக்குது. இது ஒரு இல்மு தான் கிடையாது. வெயில் அடிக்குது என்று சொல்லி வெயில் அடித்தால் வேர்க்கும் என்று சொல்வது சாட்சியத்தை கொன்ற விஷயம் இல்லை. அது அறிவியலை கொண்டு உடல் ரீதியாக நம்ம அனுபவத்தை கொண்டு அறிந்த அதுவும் இல்மு தான். அந்த இல்மு என்பது சாட்சியத்துக்கு மட்டும் உள்ள விஷயம் இல்லை, ஆனால் சாட்சியத்துக்கும் பொருந்தும். இல்மு இல்லாதை பின்பற்றாதேங்கிறது எல்லாத்துக்கும் உள்ளது. இல்மே இல்லாத ஒரு விஷயத்தை பின்பற்றாத என்பது எதுக்குள்ளது? உலகத்தில் பல விஷயங்கள் இருக்குது. அதில் எது உனக்கு உறுதியான ஞானம் இருக்கிறதோ அதை நீ பின்பற்றணும். எதில் உறுதியான ஞானம் இல்லையோ அதை நீ பின்பற்றக்கூடாது என்பது ஒரு பொதுவான ஒரு விதி. அந்த பொதுவான விதியில் இதுவும் அடங்கும். இதை மட்டுமே பேசுகிற வசனம் இல்லை. இது ஞானம் இல்லாதை பின்பற்றாத என்பது எந்த விஷயத்தில் ஞானம் இல்லாட்டாலும் என்ன செய்யாத, அதை நீ ஏற்றுக்கிறாத. ஞானம் இல்லாமல் சொன்னாங்கன்னா ஏற்றுக்கிறாதேங்கிறது அனைத்துக்கும் உள்ள ஒரு விஷயம். அந்த அனைத்தில் எது அடங்கும்? ஒரு மனிதன் சொல்கிற தகவலை நம்புகிறோம்ல, அதுலேயும் இல்மு இருக்கிறது, இல்மு இல்லாத இருக்கிறது. இல்மு உள்ளதை நீ எடுத்துக்க, இல்மு இல்லாத எடுத்துக்கிறாத. அப்போ இதுவும் நமக்கு சொல்லித்தருகிறது. அதே மாதிரி 68வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் இருக்கிறது, ஃபொலா துத்தி, நீ கட்டுப்படாதே, அல் முகதிபீன், பொய்யர்களுக்கு நீ கட்டுப்படாத. பொய்யர்களுக்கு கட்டுப்படாதன்னா வகையிலையா பொய்யர்கள் வரும்? பொய்யர்னு அறியணும். முதல்ல பொய்யர்களுக்கு கட்டுப்படாத என்று சொன்னால் இவன் பொய்யன் இல்லை என்று அறியணும். பொய்யன்று வந்தால் அவன் கட்டுப்படக்கூடாது, கேட்கக்கூடாது. அப்போ பொய்யன் சொல்ல கேட்காதன்னு சொல்வதாக இருந்தால் பொய்யன் என்பதை நம்ம அறியணுமா இல்லையா? அந்த பொய்யனாக இருக்கிற காரணத்தினாலே அவன் சொல்ல கேட்கக்கூடாதுன்னு வருதா இல்லையா? அப்போ பொய்யன் சொல்ல கேட்காதுன்னு அல்லாஹ் சொல்வதாக இருந்தால் அப்போ அந்த செய்தியை சொல்லக்கூடியவர்களை நம்ம என்ன செய்யணும்? எடை போடத்தான் வேணும். ஒரு சாட்சியமாக வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவங்கள என்ன செய்யணும்? இவர் பொய்யரா இல்லையா? பொய்யர்னு வந்துருச்சுன்னா, பொய்யர்னு வந்த மாதிரி அவன் சொல்ல கேட்குற, போய் ரசூல்லா சொல்லலை, போ நீனே பொய் சொல்கிற ஆள், நீ ரசூல்லா சொன்னால் பொய் சாட்சி சொல்கிற. இன்னும் ஹதீஸை மறுக்கிற மாதிரி கொண்டு போயிடுறாங்க இவங்க. ஹதீஸை மறுக்கலை, பொய் சாட்சியை மறுக்கிறோம். சரியா? அப்போ ஃபலா துத்தில் முகதிபீன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 76வது சூறாவில் 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபஸ்பிர் லி ஹுக்மி ரப்பிக்க, உமது இறைவனுடைய தீர்ப்புக்காக பொறுத்திருப்பீராக. ஃபஸ்பிர் என்றால் சப்ரு, பொறுமையாக இருப்பீராக. அல்லாவுடைய கட்டளை வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கிறான் அல்லாஹ். ஃபஸ்பிர் லி ஹுக்மி ரப்பிக்க, உமது இறைவனின் தீர்ப்புக்காக நீ பொறுத்திருப்பீராக. வலா துத்தி மின்ஹும், அவர்களில் ஆசிமன், பாவிக்கு நீ கட்டுப்படாதே. அவ் கஃபூரா, நிராகரிக்கப்பவனுக்கு கட்டுப்படாதுங்கிறான் அல்லாஹ். அப்போ பாவிக்கு கட்டுப்படாத சில எதிரிகள் இருக்காங்க, அவங்களோட பாவி சொல்ல கேட்காதே அப்படிங்கிறான். பாவி சொல்ல கேட்காதன்னா அது என்ன ஆளை பற்றின, ஒரு ஆளுடைய வெளிப்படையான செயலை பற்றின விஷயம் தானே. அல்லாட்ட பாவிங்கிற ஒரு அர்த்தமாக அதை நமக்கு தெரியவா செய்யும். ஒருத்தனை பாவின்னு நம்ம முடிவு எடுத்தால் தானே அவன் கட்டுப்படாமல் இருக்கலாம். பாவி கட்டுப்படாதுன்னு நல்லா சொல்கிறான். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது? ஒருத்தன் சொல்கிறத கேட்குவதாக இருந்தால் அவன் சொல்கிற தகவலுக்கு மட்டும்தான் இது, மற்றதுக்கு அறிவை கொண்டு விஷயத்துக்கு இது வேலை கிடையாது. ஒருத்தர் சொல்கிற தகவலை நம்ம நம்புகிறதா இருந்தால் அவன் ஆசிமா இல்லையா, அப்போ அதை கொண்டு அது நிறுவப்படுது. ஆசிமா இருந்தால் கேட்காதே. அப்போ கெட்டவன் சொன்ன பாவி சொன்னால் கேட்காதே. அப்போ அறிவிப்பாளர் என்ன செய்வாங்க? என்னென்ன குறைபாடு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ கேட்காத. அவன் சொல்ல கேட்காதுன்னு குரானில் இருக்குதுல்ல. நம்ம ஆசிம்னு பாவின்னு சொன்னோம், பாவி இல்லாமல் என் மறுமையில் இருக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. நம்ம வெளிப்படையானதுக்கு மட்டும்தான் அல்லாட்ட நமக்கு கேள்வி. முனாஃபிக்கே முஸ்லீம்னு தான் மதீனாவில் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காக வேண்டிய அவனை விரட்டியாக விட்டாங்க, பிள்ளைகளுக்கு வராதுன்னு சொன்னாங்க. அதனால் உலகத்தில் கணக்கு என்ன? கொஞ்சம் வெளிப்படையாக நடக்கிற விஷயம் மட்டும்தான் கணக்கு. அதே மாதிரி இந்த ஒரு ஆள் இப்போ தெரியாத ஒரு ஆள்கிட்டேருந்து ஒரு செய்தியை சொல்கிறான்னு வைங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், இவர் உனக்கு சாட்சின்னு சொல்கிற, நீ உனக்கு முந்தையவர் செத்து போயிட்டார், அவர் எப்படி உனக்கு சாட்சியாக வருவார்? நம்ம கேட்குறோம்ல, இது ஒரு லாஜிக்காக தானே கேட்குறோம். ஒரு ஆளை நான் சாட்சிங்கிறேன், யாரை நான் சாட்சிங்கிறேன்னா அவர் என் காலத்துக்கு முந்தின ஒரு ஆள். என் காலத்துக்கு முந்தின ஒரு ஆள் எனக்கு சாட்சி சொல்ல இயலுமா? நான் ஒரு ஆள் கொடுத்தேன்ல, பணத்தை கொடுத்தேன்ல, அந்த பணத்தை கொடுக்குறம்போது சாட்சிங்கிறாரு, அவர் எனக்கு முந்தைய செத்து போயிட்டார், அவர் தான் நான் சாட்சிங்கிறேன்.
நீங்கள் ஏற்றுக்கிற மாட்டீங்க. இதை ஏற்றுக்கிற மாட்டீங்க என்பதற்கு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் குர்ஆன்லே இந்த லாஜிக்கை சொல்லித்தர்றான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், இப்போ இப்ராஹிம் நபி இருக்காங்கல்ல, இப்ராஹிம் நபி வந்து முஸ்லீம்களும் மதிக்குவோம், யூதர்களும் மதிப்பாங்க, கிறிஸ்தவர்களும் ஆபிரகாம்னு மதிப்பாங்க. 3 சமுதாயத்தில் அவங்க எல்லாருக்கும் அவர் வந்து தாத்தா வர்றார்ல. ஈசா நபிக்கும் ஒரு தாத்தா வந்துடுறாரு, மூசா நபிக்கும் அவர் தாத்தா, ரசூலுல்லாவுக்கும் தாத்தா. அப்போ எல்லாருக்கும் பாட்டனார் அவர் வர்றதுனால யூதர்களும் இப்ராஹிமை மதிப்பார்கள், கிறிஸ்தவர்களும் இப்ராஹிமை மதிப்பார்கள், முஸ்லீம்களும் மதிப்பார்கள். அது தனி விஷயம். மதிச்சுட்டு போகாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்ராஹிம் நபி வந்து அவர் யூதராகத்தான் வாழ்ந்தார் என்று சொல்கிறாங்க அவங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா கிறிஸ்தவராக இருந்தாருங்கிறாங்க. அவர் என்னது, இப்ராஹிம் நபி என்னவா இருந்தால் அவர் எங்கள் தாத்தா பாட்டினார் அதனால் மதிக்கிறோம்னா அது கணக்கு வேறு. அதை சொல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்ராஹிம் நபி அவர்கள் யகூதியாக தான் இருந்தார், யகூதி சொல்கிறான். இப்ராஹிம் நபி நசரானியாக இருந்தார், நசரானி சொல்கிறான். அப்போ இந்த வாதத்தை வச்சவுடனே அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்குறான். ஏண்டா நீ வந்து இப்ராஹிம் நபியை போய் யகூதி நசரானங்கிறிய, யகூதிங்கிறது தௌராத்தை பின்பற்றுறவன், நசரானிங்கிறது இஞ்சிலை பின்பற்றுறவன். இந்த 2 வேதமுமே இப்ராஹிமுக்கு பிந்திரடாக வந்திருக்குது. அவர் எப்படா யகூதியாக இருப்பார் நல்லா கேட்குறான். எப்படி கேட்குறான், இந்த முன்னாடி பிறந்தவர் சங்கிலி தொடர் இல்லாட்டி ஏற்றுக்கிறோங்கிறோம்ல, அதையே ஒரு பதில் அவங்களுக்கு சொல்கிறான். இப்ராஹிமை போய் நீ யகூதின்னு சொன்னால் அதுக்கு முந்தி தௌராத் இருந்திருக்கணும். இப்ராஹிமை வந்து நீ வந்து நசரானின்னு சொல்கிறதா இருந்தால் அவருக்கு முன்னாடி இஞ்சில் இருந்திருக்கணும், அந்த இஞ்சில் படி அவர் நடந்திருக்கணும், அப்போ தான் அவர் நசரானியில் வருவார். ஆனால் என்ன செய்கிறான், எல்லாம் வந்து பதில் சொல்லும்போது, நீ அவரை இப்ராஹிம் சம்பந்தமாக வாதம் பண்ணுறீங்களப்பா, தௌராத்து எப்போ அருளப்பட்டுச்சு, இப்ராஹிமுக்கு முந்தியா பிந்தியா அப்படின்னு கேட்குறான்ல. எப்படி கேட்குறான், யாஹ்லல் கிதாப், வேதமுடையவர்களே, லிமத்து ஹாஜூன ஃபி இப்ராஹிம, இப்ராஹிம் விஷயத்தில் எதுக்கு சர்ச்சையை கிளப்புறீங்க, தேவையற்ற சர்ச்சை எதுக்கு கிளப்புறீங்க, நீ தான் கிளப்புன. இப்ராஹிம் விஷயமாக எதுக்கு தேவையற்ற சர்ச்சையை துஹாஜூனா விவாதிக்கிறீர்கள், சர்ச்சையை கிளப்புகிறீர்கள். ஒமா உன்சிலத்தி தௌராத்து உல் இஞ்சீலு, தௌராத்தும் இஞ்சியிலும் அருளப்படவில்லை, இல்லாமின் பாதிகி, அவருக்கு பிறகு தவிர அருளப்படவில்லை, அவருக்கு பிறகு தான் அருளப்பட்டுச்சு. தௌராத் என்பது மூசா நபிக்கு அருளப்பட்டுச்சுன்னு சொன்னால் அவர் இப்ராஹிம் பிந்தினால் தானே. இஞ்சில் ஈசா நபிக்கு அருளப்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த ஈசா நபி இப்ராஹிம் பிந்தின ஒரு ஆள் தானே. அப்போ தௌராத்தும் இஞ்சிலும் இல்லாமின் பாதிகி, இப்ராஹிமுக்கு பிறகே தவிர அது அருளப்படவில்லை. அஃபலா தாக்கிலூன், சிந்திக்க மாட்டீர்களா, ஒத்தவரில் நல்லா பதில் சொல்லிட்டு போயிட்டான். இப்ராஹிமை யகூதின்னு சொன்னவனுக்கு பதில் என்ன, யகூதியத்தை அப்போ இல்லையடாங்கிறான்ல. ஒருத்தர் யகூதிங்கிற, அப்போ யகூதியத்தை இருக்கிற உலகத்தில் தௌராத்தும் இருக்கவில்லை, இஞ்சிலும் இருக்கவில்லை. இஞ்சிலும் தௌராத்தும் இல்லாத காலத்தில் வாழ்ந்த ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு நீ வந்து என்ன செய்கிற, இஞ்சியல் படி நடந்தார் தௌராத் படி நடந்தாருங்கிற கருத்துப்பட யகூதி நசரானின்னு சொல்கிறேன்னு கேட்குறான். இதில் இந்த ஹதீஸில் சொல்கிறாங்களோ ஒரு விதி, இவர்கிட்ட அவர் கேட்டார் அவர்கிட்ட இவர் கேட்டார்னு சொன்னால் இவருக்கு அவருக்கு தொடர்பு இருந்துச்சான்னு பாரு முதல்ல. இவர் போய் அவர்கிட்ட கேட்டிருக்க முடியும். நம்ம ஹதீஸ்க்கு அதில் விதி மாதிரி உண்டாக்கி சொல்கிறாங்கல்ல, அந்த விதியாக சொல்லக்கூடியதுக்கு வந்து லாஜிக்கெல்லாம் இருக்கிறது, இந்த ஆயத்துலையும் இருக்க தானே செய்தது. லாஜிக் பிரகாரமே அதுவே போதும் நமக்கு. தர்க்கப்படி செத்த ஒரு ஆள்கிட்ட நான் எப்படி கேட்டிருப்பேன்னா அந்த கேள்வியிலே எல்லாருமே அடங்கிடுது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா குர்ஆன் மூலமாகவும் அந்த ஒரு லாஜிக்கை நமக்கு சொல்லித்தர்றான். அப்போ இந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அப்போ இந்த ஹதீஸ் கலையில் போட்டிருக்கிற விதிகள் பூராவுமே வந்து லாஜிக்காகவும் இருக்கிறது. அதெல்லாம் குர்ஆன் ஹதீஸில் இருந்து பெறப்பட்ட லாஜிக்காக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அப்புறம் அதான் சொல்கிறான், மாக்கான இப்ராஹிமு யஹூதியன் உலா நஸ்ரானியன், அவர் யஹூதியாகவும் இருக்கவில்லை நஸ்ரானியாக இருக்கவில்லை. உலாக்கின்கான ஹனீஃபன், ஹனீஃபாக இருந்தார், தீய வழியிலிருந்து ஒதுங்கி நல்வழி சென்றவராக இருந்தார். முஸ்லிமன், இறைவனுக்கு கட்டுப்பட்டவராக இருந்தார். உமாக்கான மினல் முஷ்ரிக்கீன், இணை கற்பிக்கலை, நீலாம் சிறுக்கு வச்சுக்கிட்டு அவர் போய் என்ன செய்கிற யஹூதி நஸ்ரானிங்கிறன்னு எல்லாம் கேட்குறான். அதே மாதிரி ஒரு ஆளுக்கு நம்ம கடன் கொடுக்குறோம். கடன் கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த கொடுத்த கடன் அற்பமான கடனாக இருந்தால் விட்டுடலாம். ஒரு 50 ரூபா தாங்காண்டு கேட்குறான், அது தந்தா தர்றான் தராட்டி போகிறான்னு கொடுத்தோம்னா விட்டுற வேண்டியதுதான். பெருமதியான ஒரு கடனை கொடுத்தோம்னு சொன்னால் நாளைக்கு மறுத்துருவான்ல. அப்போ எழுத்துமானம் வச்சுக்கிறணும், எழுதி வச்சுக்கிறணும். இல்லாட்டி ஒரு அடமானத்துக்கு என்ன செய்யணும்,
1,00,000 வாங்குகிறேன், இந்த 1,00,000 பெருமானம் உள்ள இந்த பொருளை உனக்கு தர்றேன், நான் கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன்னு சொன்னால் அவன் மறுத்தாலும் இந்த பொருளை மட்டும் இருக்குது. அப்போ ஒன்று வந்து பெருமதியான அடமானத்தை வாங்கிக்கொள்ளணும், இல்லைன்னு சொன்னால் அதை எழுத்துமானத்தில் வச்சுக்கிறணுன்ற ஒரு சொல்லக்கூடிய வசனம் இந்த வசனம். குரானில் பெரிய வசனம்னு சொல்லுவாங்க. இதை குரானில் இருக்கிற நீண்ட பெரிய அதிக எழுத்துக்கள் கொண்ட அதிக வார்த்தைகள் கொண்ட வசனம் வந்து 282வது வசனம். இதில் அவ்வளவும் நமக்கு தேவையில்லை. தேவையில்லைன்னா அது இந்த தலைப்புக்கு தேவையில்லை. என்ன சொல்லப்படுதுன்னா, அதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டால், சின்னதோ பெருசோ என்ன செய்யுங்க, நீங்கள் எல்லாத்தையுமே எழுதி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிம்மன் தரலவுன அதான் சொல்கிறான். நீங்கள் சாட்சிகளை கொண்டு எழுதி கொள்ளுங்கள். எப்படி இருக்கணும்னு கேட்டால், மிம்மன் தரலவுன மின சுகதாயி, சாட்சிகளில், இது சாட்சியத்தில் இவங்கெல்லாம் வர்றாங்க ஹதீஸ் அறிவிப்பாளர்கள்லாம், சாட்சிகளில் நீங்கள் யாரை திருப்தி கொள்வீர்களோ பொருந்தி கொள்வீர்களோ அப்படிப்பட்ட 2 சாட்சிகளாக இருக்க வேண்டும். நம்ம வந்து மன நிறைவு கொள்ளணும். சாட்சின்னு சொல்லி எவனை கொண்டா நிப்பாட்டிடக்கூடாது. அவன் மீது நம்ம நம்பிக்கை எப்படி, அவன் சொன்னது கரெக்டாக செய்வான், சாட்சி நாளைக்கு சொல்லுவான், பிறண்டு பேச மாட்டான், அவன்கிட்ட காசை வாங்கிட்டு வேறு மாதிரி விலை போயிட மாட்டான், அப்படியெல்லாம் உங்களுக்கு திருப்தி வரும்ல. நீங்கள் அதை மிம்மன் தர்லவுன மின சுகதாய், சாட்சிகளில் யாரை நீங்கள் திருப்திப்படுவீர்களோ அப்படிங்கிற ஒரு ஆள் என்ன செய்யுங்க, நீங்கள் சாட்சியாகிறீங்க, சாட்சி ஆக்கிக்கிறங்க அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ அந்த சாட்சிகளை பற்றி சொல்லும் பொழுது நமக்கு உள்ள சட்டம் என்னன்னு கேட்டால், நீங்கள் வந்து அந்த சாட்சி வந்து என்ன செய்யணும், ஒரு திருப்தி அடையக்கூடியவராக இருக்கணும். திருப்தி எதில் வரும், அவர் பொய்யர் இல்லை, ஏமாத்து, அப்போ தானே திருப்தி வரும். அப்போ அந்த ஆளுடைய கேரக்டர் சம்பந்தமாக நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம், வந்து தான் அதை சாட்சியாக ஏற்றுக்கிறணும்னு இருக்கிறது. அப்போ நான் வந்து ஒரு பொய்யர்னு சொல்லக்கூடிய ஒரு வந்து சாட்சியில் நான் திருப்திப்படுவேன்னா, உலகத்தில் யாராச்சும் திருப்தி, உங்கள் சொந்த விஷயத்துக்கு நீங்கள் திருப்தி அடைவீங்களா? அடைய மாட்டீங்க. அதே மாதிரி வந்து ஒரு விவாகரத்து செய்கிறான் ஒருத்தன், மனைவி விவாகரத்து செய்கிறான். விவாகரத்து செய்கிறதுக்கு வந்து நானாக செஞ்சிட்டேன்னு நோட்டீஸ்லாம் அனுப்ப முடியாது. விவாகரத்து செய்கிறதா இருந்தால் என்ன செய்யணும், 2 சாட்சி வச்சுக்கிறணும் அப்படின்னு சூரத்து தலாக்கில் 2வது வசனத்தில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அஷஹிது தவை அதிலும் மின்கும், உங்களில் அஷஹிது சாட்சியாக ஆக்கி கொள்ளுங்கள், தவை அதலின், அதுலண்டா நீதி, தவினா உடையவர்கள், தஸ்னியாவாக இருந்தால் தவைனி, அப்போ தவை அதிலின் நீதி உடைய இருவரை, நீதியுடைய இருவரை சாட்சியாக்கி கொள்ளுங்கள். அப்போ கணவன் மனைவி பிரச்சனை வருது, எல்லா பேச்சுவார்த்தாலும் பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் சரி வரல, விவாகரத்து செய்கிறான்னா 2 ஆளை வச்சுக்கிட்டு இன்னெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி, நான் மார்க்கம்படி செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சுட்டேன், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒத்து வரல, நீங்கள் தான் சாட்சி என்று சொல்லி 2 சாட்சியை வச்சுக்கிறங்கன்னு சொல்கிறான். 2 சாட்சின்னு மட்டும் சொல்லாமல் எப்படி செய்கிறான்னு கேட்டால், தவை அதிலின், அதில் உள்ளவர்கள்ங்கிறான். நீதி உள்ளவர்கள், நீதி உள்ளவர்களுக்கு அர்த்தம் என்ன, வெளிப்படையான செயல்களை பார்த்து இவர் நீதியாளரா நீதியற்றவரான்னு நம்ம முடிவு செய்யணும்னு தான் அர்த்தம். அதுக்கு செய்யலாம்னு தான் அர்த்தம். சாட்சியாக யாரை வேணாலும் பண்ணிக்கிறங்க நல்லா சொல்லலையே, சாட்சியாக வைக்கிற ஆளுக்கு நீதி இருக்கணும்னு நல்லா சொல்கிறான். அப்போ ஹதீஸுக்கு சாட்சி சொன்னால் நீதி தேவையில்லையா? அப்போ ஹதீஸுக்கு ரசூல்லா சொன்னாங்கன்னு சாட்சி சொல்கிறார் ஒரு ஆள், பொய்யராக இருக்கிறாரு, ரசூல்லா தானே பொய்யராக இருந்தால் பரவாயில்லைங்களா? அப்போ உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு வந்து நீதியான சாட்சி வேணும், உங்கள் கொடுக்கல் வாங்கலுக்கு வந்து நீதியான சாட்சி வேணும். ரசூல்லா சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எவனை வேண்டாலும் இருக்கலாமா? அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அஷஹிது, நீங்கள் சாட்சியாக ஆக்கி கொள்ளுங்கள், தவை அதலிம் என்கும், உங்களில் நீதியான இருவரை சாட்சியாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். அப்போ இந்த சாட்சி தேவைப்படுறதுங்கிற இது ஒரு விஷயமாச்சு. அதே மாதிரி வந்து இப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்த பிறகு அங்கே உள்ள மக்களில் எஞ்சிய மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சில ஆண்கள் வந்து இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க, மனைவி வந்திருக்க மாட்டாங்க. சில மனைவி இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க, கணவர் வந்திருக்க மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அன்றைக்கு மக்காவில் நிலவியது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த மனைவியாக இருந்தாங்கள்ல அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவர் வந்து நம்ம ஒரு காஃபிராக இருக்கார், நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல, நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம், இதுக்கு பிறகு இவரோட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹிஜ்ரத் பண்ணி வர்றாங்க.
கணவரை விட நமக்கு மறுபடி தான் முக்கியம். கணவர் எவ்வளோ சொன்னாலும் கல் மண்ணை தான் வணங்குவாங்கிறாரு. இவரோட நம்ம வாழ முடியாது, நம்ம தீனை காப்பாற்றிக்கிறாரு தான் நம்ம என்ன செய்யணும், மதீனாவுக்கு போகணும் என்று ஹிஜ்ரத்து பண்ணி யார் வர்றா, மூமினான பெண்கள்லாம் வர்றாங்க. ஆண்கள் அது மாதிரி மனைவி விட்டுட்டு வந்துடுறாங்க. ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை, விட்டு வர்றாங்க. இந்த மனைவிமார்கள் இங்கே வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வசனம் பேசுகிறது. என்ன பேசுதுன்னு கேட்டால், யாயுள்ளதின் ஆமனும், நம்பிக்கை கொண்டவர்களே, இதா ஜா குமுல் மூமினாத்து, மூமினான பெண்கள் முஹாஜிராத்தின் ஹிஜ்ரத்து செய்தவர்களாக உங்களிடத்தில் வந்தால், நீங்கள் மதீனாவுக்கு போயிட்டீங்க, மக்காவில் இருந்த மூமினான பெண்கள் வந்து காஃபிரான கணவர்களை விட்டு என்ன செய்கிறாங்க, முஹாஜிராத்தின் ஹிஜ்ரத்து செய்து வந்தால் ஃபம் தஹினூஹுன்ன, அவங்கள சோதித்து பாருங்கள். அல்லாஹு ஆலம் பி ஈமானிஹின்ன, அவங்கள்ட்ட உண்மையில் ஈமான் இருக்கிறதா என்பது அல்லாஹுக்கு தான் தெரியும். அதை சோதிக்க சொல்லலை, வெளிப்படையாக சோதித்து பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபைன் அலிம் துமோஹுன்ன மூமினாத்தின், சோதித்து சில கேள்விகள்லாம் இப்போ கேட்டு பார்க்குறீங்க, மூமினா தான் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி மூமீன்கள் என்று நீங்கள் அறிந்து கொண்டால் பலா தர்ஜிவுஹுன்ன இலல் குஃபாரி, அவங்கள காபிர்கள்ட்ட வந்து நீங்கள் அனுப்பாதீங்க, அவங்க மனைவிக்கு செலவழித்தது கேட்டால் அது கொடுத்துருங்க அப்படிங்கிற தொடரில் இதில் வருகிறது. நமக்கு தேவையான விஷயம் என்னன்னு கேட்டால், மக்காவில் இருந்து வர்றாங்கல்ல, வர்றவங்க வந்து காபிர்களால் தூண்டிவிடப்பட்டு குழப்பம் ஏற்படுத்துவதற்காக வந்த பெண்களாகவும் இருக்கலாம். நாங்கள் ஹிஜ்ரத்து பண்ணி வந்திருக்கிறோன்னு சொல்லி உள்ள நுழைஞ்சி நாட்டு ரகசியத்தை எல்லாம் பெற்று அவங்களுக்கு அனுப்புறதுக்கும் சில பேர் வரலாம். நிஜமாகவே இஸ்லாத்தை நேசித்து கணவரோட வாழ முடியாது என்று நிலையில் என்ன செஞ்சுருக்கலாம், ஹிஜ்ரத்து பண்ணி வந்திருக்கலாம். இருவிதமாக அவர்கள் வந்திருக்க வாய்ப்பு இருக்கும் பொழுது நிஜமாகவே ஹிஜ்ரத்து பண்ணி தான் வர்றாங்களா என்று விசாரிக்கணுமா இல்லையா? விசாரிங்க. உண்மையில் ஈமான் இருக்காங்கிற அல்லாஹ் எனக்கு தெரிஞ்ச விஷயம், அது உங்கள் டாபிக் இல்லை. வெளிப்படையான ஈமானை நீங்கள் என்ன செய்யுங்க, விசாரிங்க. விசாரித்து மூமின் என்று உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து அவங்க கூப்பிட்டு கேட்டு வந்தால் அழைப்பதற்கு அந்த கணவர்மார் வந்தாலும் போல தர்ஜி ஊகுன்னு இலல் குஃபார், அந்த குஃபார்ட்ட நீங்கள் அனுப்பிடாதீங்கன்னு நல்லா சொல்லி காட்டுறோம். இதில் என்ன வருது, ஒருத்தங்க அங்கேருந்து வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க சொல்கிறத வச்சு நம்பிடக்கூடாது. ஹிஜ்ரத்து பண்ணி வந்துட்டாங்க, பெரிய ஹிஜ்ரத்து பண்ணி தான் வந்தாங்கன்னு உறுதிப்படுத்தணும். நீங்கள் ஹிஜ்ரத்து பண்ணி வந்துட்டாங்கன்னு அவங்க சொல்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு ஆஹா ஹிஜ்ரத்து பண்ணி வந்து விட்டார்களேன்னு நீங்கள் முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஃபம் தஹினூஹுன்ன, அவங்களுக்கு இம்திஹான் வைங்க, பரீட்சை வைங்கிறான்ல. ஃபம் தஹினூஹுன்னா அவங்கள சோதித்து பாருங்கள். அல்லாஹு ஆலம் பி ஈமானிஹின்ன, அவங்களுடைய ஈமானை பற்றி அல்லாஹுக்கு தான் தெரியும், அதை நீங்கள் சோதிக்க இயலாது. இந்த சோதனை வந்து வெளிப்படையான சோதனை. அப்போ அவங்க கேட்பாங்க, உங்கள் கணவர் பேர் என்ன, அவர் என்ன செய்தி, அவரை பற்றி 4 பேர் விசாரிப்பாங்க, அவர் காஃபிராக தான் இருக்கிறாரா இப்படிங்கிறது பலர்ட்டையும் விசாரித்து பார்த்து அந்த அந்த பெண் வந்து உண்மையில் ஹிஜ்ரத் செய்து வந்த பெண்ணு தான், அவங்களால் அனுப்பிவிடப்பட்ட உளவுத்துறை பெண் இல்லை என்று முடிவெடுப்பதற்காக வேண்டி இதை செய்யுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். இதில் நம்ம என்ன விளங்குறோம், ஒருவரை நம்பகமானவர் அவர் சொல்கிற தகவலை அப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஹிஜ்ரத்து பண்ணித்தான் வர்றாங்கன்னா அதை உறுதி பண்ணு. முதல்ல வீடு வாசல்லாம் விட்டு வர்றாங்கன்னு நினச்சிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, ஹிஜ்ரத் பண்ணி வர்றீங்களா வாங்க வாங்கன்றக்கூடாது. நீ ஹிஜ்ரத் தான் பண்ணி வர்றியா, நீ அவர்களால் அனுப்பப்பட்டு வர்றியா? அனுப்பப்பட்டு வந்தால் என்ன ஆகும், நாடு நாசமாக போயிருமே. இங்கே வந்து நுழைஞ்சி ரசூல்லாவுடைய ஏற்பாடு என்ன, படைகள் போக்குவரத்து இன்றைக்கெல்லாம் காஃபிர்கள் கொடுத்தாங்கன்னா படையெடுத்து வந்துடுவாங்களே. ஆபத்தான ஆளுக்களை பெண்கள் அனுப்பித்தானே உழவு பார்ப்பாங்க பெரும்பாலும். அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கிற மேட்டராக இருக்கிறதுனால அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஹிஜ்ரத்து பண்ணி மூமின்கள் வந்தாங்கன்னு சொன்னாலும் உடனே நம்பிடாதீங்க, இம்திஹான் வைங்க. அப்போ இதே தானே இந்த ஹதீஸ் ரசூல்லா சொன்னாங்கன்னு சொன்னாலும் இம்திஹான் வைங்க. அந்த இம்திஹான் என்ன, நீ எப்போ பிறந்த, இருந்தாலும் பொய் சொல்கிறாளா, இவர் உண்மையான ஆளா, இவர் அவரை பார்த்துருக்கிறாரா, இதெல்லாம் கேட்குறது தானே இம்திஹானு. அப்போ இந்த ஹதீஸில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், மிகப்பெரிய ஒரு தியாகம் செய்கிற பெண்கள்ன்ட்டு வர்றாங்க. அப்படிங்க இருக்கலாம், அப்படி இல்லாமல் இருக்கலாம்ல. அப்படிங்கிறதுனால என்ன செய்யுங்கன்னு கேட்டால் நீங்கள் சோதனை செய்யுங்கிறான்ல. அப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறது, அறிவிப்பாளர்களை பார்த்து தான் சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளணும். ஹதீஸுக்கு இது பொருந்தும். இது ஒரு விஷயமாச்சு. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால்,
இந்த சாட்சியத்தை பொறுத்த வரைக்கும் சாட்சியத்துறை சட்டத்தில் வருதுங்கிறோம்ல, இந்த வரைக்கும் இதில் வந்து நமக்கு நிறுவனமாயிடுச்சு. ஆனால் சாட்சிய சட்டத்துக்குலேருந்து ஒரே ஒரு விஷயத்தில் இஸ்லாம் கொஞ்சம் மாறுபடுது. என்ன மாறுபடுதுன்னா, சாட்சியத்துக்கு உரிய சட்டங்களில் விபச்சார குற்றச்சாட்டு ஒரு ஆள் மேலே சுமத்தப்படுது. அதுக்கு வந்து 4 சாட்சி கொண்டு வரணும். விபச்சார குற்றச்சாட்டு சொன்னால் என்ன செய்யணும்? 4 சாட்சியை கொண்டு வரணும். கொடுக்கல் வாங்கல் விஷயமான வருதுன்னு சொன்னால் அதுக்கு 2 சாட்சியை கொண்டு வரணும். அப்போ ஹதீஸ்லையும் 4 அறிவிப்பாளர் அறிவித்தா தான் ஏற்றுக்கிறணுமா, அதில் 2 அறிவிப்பாளர் சொன்னதான் ஏற்றுக்கிறணுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல. அதையும் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு விதிக்கு போகலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம்.